சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரமா ஜீப்லேருந்து இறக்குறாங்க. இறங்கின உடனே சார் எதுக்காக சார் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தான் அந்த ரவுடி வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு குமார், உன்னை நாங்கள் வந்து மதுரைக்கு கூட்டிகிட்டு போக போகிறதில்ல, உன்னை நாங்கள் இங்கே என்கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு சார் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, இது நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும், 2 பேரை கொலை பண்ணலை அப்போ நீ யோசிச்சிருக்கணும், அப்போ யாருக்கும் பாவம் பார்க்கல அப்படின்லாம் சொல்ல, சார் நான் அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இழுத்துட்டு வாங்க அவனை அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மகா ஆட்டோவில் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து ஆட்டோ நின்றும் பெட்ரோலும் காலி ஆகிடும். ஆமாம் நான் அப்போவே சொன்னல, இப்போ பாரு பெட்ரோல் காலி ஆகிடுச்சு, இப்போ நான் தள்ளிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மகா வந்துட்டு அந்த ஜீப் போன அந்த வழி வந்து தெரியும், அதை பார்த்துக்கிட்டே வந்து அந்த ஜீப் போன வழியிலே வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரமுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புலிமுருகன் வந்துட்டு நந்தினிக்கு கால் பண்ணி, இப்போ வந்து விக்ரமை வந்து போட போகிறாங்க, அதனால் நான் உடனே வந்து உனக்கு வீடியோ கால் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நந்தினி ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. விக்ரமா முட்டி போட வச்சு ஷூட் பண்ணலான்னு அவங்க வந்து விக்ரம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு பயங்கரமாக கெஞ்சுறாரு, சார் என்னை விட்டுருங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் பாவம், 2 தங்கச்சிங்க வேறு இருக்காங்க, அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், நான் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, என்ன குமார் நீ இப்போ சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அப்போ நீ 2 பேரை வெட்டி கொன்னல, அப்போ நீ யோசிச்சிருக்கணும், அவங்களுக்கு நீ பாவம் பார்த்தியா, இப்போ உன் நிலைமையை பார்த்தியா, இதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட இருந்தாங்களா சார், எதுக்காக இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நாம் அவனை என்கவுண்டர் பண்ண போகிறோம், நாம் ஒரிஜினல் போலீஸா அப்படின்னு அவங்கள நம்ப வைக்கணும், அதுக்காக இப்படிலாம் பேசினாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, சார் விட்டுருங்க சார் என்ன அப்படின்னு கெஞ்ச, அதுக்கு அவங்க, இங்கே பாரு உன்னை விடலாம் முடியாது, உன்னை வந்து ஷூட் பண்ண தான் போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லு, அதை வேணால் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்போது விக்ரம் வந்துட்டு, சார் என்னை ப்ளீஸ் சார் விட்டுருங்க விட்டுருங்கன்னு பயங்கரமாக கெஞ்சுறாங்க. அப்போ தான் வந்து மகா வந்து விடாமல் வந்து விக்ரமுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் அது, யார் கால் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க காவேரி மேடம்னு வருது அப்படின்னு சொல்ல, சார் அவங்க என்னோட முதலாளி தான், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு முறை பேசிக்கிறேன் சார், அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்ல, பார்த்தியா ஏதோ ஆசை என்ன சொல்லுன்னு கேட்டால் இப்படிலாம் வேறு சொல்கிறியா, நீ யாருக்கிட்டையும் அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மகா விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார் நான் ஒரே முறை அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க, சரி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க, சார் ஒரே ஒரு வார்த்தை நான் அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்கன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவங்க ஃபோன் பண்ணால் நீ பேசலாம் கூடாது, நீ கேட்கணும், அவ்வளோதான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும், நீ திரும்ப எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒரே ஒரு வார்த்தை எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்கன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், வேறு எதுவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி முதல்ல அவங்க பேசும்போது நீ எதுவுமே பேசக்கூடாது, அவங்க பேசுகிறத மட்டும்தான் கேட்கணும், நான் சரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஓகே சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து மகா வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ வந்து அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நந்தினி வந்துட்டு, டே என்னடா பண்ணுறானுங்க, பட்டுன்னு வேலையை முடிக்கிறத விட்டுட்டு என்ன ஃபோனெல்லாம் கொடுக்குறானுங்க, என்ன தான் பண்ணுறானுங்க அவனுங்க அப்படின்னு கேட்க, அதான்க்கா எதுவும் புரியல, இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அப்போது காலை அட்டன் பண்ணி வந்து ஸ்பீக்கரில் போடுறாங்க. மகா வந்துட்டு, முருகன் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் அப்படியே அழுதுகிட்டே அமைதியாக இருக்காங்க. அப்போது டக்குன்னு வந்து மகா வந்து சொல்லிடுவாங்க, முருகன் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்க வந்து ஒரிஜினல் போலீஸ் கிடையாது, அவங்க எல்லாருமே வந்து ரவுடி பசங்க அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க முகமே மாறிடுது. அதுக்கப்புறமா அந்த ஃபோனை வாங்கி தூக்கி போட்டுடுறாங்க. மகா அதை சொன்னதுமே வந்து, முருகன் நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு மகா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, மேடம் எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து விக்ரம் பயங்கரமாக கத்தி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து மகா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே சுற்றி இருந்தவங்க எல்லாரும், சார் உடனே ஷூட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சார் இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உடனே ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கன் எடுக்கிறாங்க. கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு வராங்க. பார்த்து நந்தினியும் புலிமுருகனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக வந்துட்டு கன்னை வந்து லாக் ஆகிடும். லாக் ஆன உடனே விக்ரம் அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு காலால் அந்த கன்னை வந்து தட்டி விடுறாங்க. தட்டி விட்ட உடனே அந்த கன்று வந்து போய் விழுந்துடும். உடனே வந்து விக்ரம் ரொம்ப கோவமாக எல்லாரையும் பயங்கரமாக அடித்து அங்கேருந்து துரத்துறாங்க. அப்போ கடைசியாக அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் அங்கேயே இருப்பாங்க. விக்ரமை பார்த்துட்டு குமார் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து விக்ரம் வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ண உடனே விக்ரம் அப்படியே விழுந்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்கிறதுனால மகா வந்து என்ன நடக்குதோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.